கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா 1 கொரிந்தியர் 15:55 வசனம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்துவினால் மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் விடப்பட்ட மிகப்பெரிய சவாலை சந்திக்கணும்னா என்ன செய்யணுங்க? அந்த இடத்திற்கே சென்று அதை முறியடிப்பதே அல்லவா? இதை தாங்க நம் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். பாதாளம் என்றால் என்ன? பாதாளம் என்பது மேல் பாதாளம், கீழ்பாதாளம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. லூக்கா 16:19-31 வரை பாருங்க. அதில் கர்த்தர் சொன்னார் இல்லைங்க, லாசரு ஐஸ்வர்யவான் பற்றி. ஆமாங்க, மேல் பாதாளம் பழைய ஏற்பாட்டில் மூல பாஷையில் எப்ரேய மொழியில் உபயோகப்பட்ட வார்த்தை சியோல் என்பது. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க வார்த்தையில் பரதேசி என்பதாகும். இன்றே நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்றார் அல்லவா? அதாங்க இந்த அப்ராமின் மடி என்றும் கூறப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர்களால் ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் அனைவரும் இளைப்பாறும் இடம் இது. இரண்டாவது கீழ்பாதாளம், ஹேட்ஸ் என்று சொல்லப்பட்ட வேதனை நிறைந்த இடம். ரட்சிக்கப்படாத மக்கள் மரித்த பின் சென்று வேதனை அடையும் இடங்க இது. நரகம் என்பது வேற, பாதாளம் என்பது வேற. இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுதல் நடுவே எங்கே இருந்தாருங்க? 1 பேதுரு 3:19-20 வசனம். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று உள்ளது. சிலுவையில் அவருடைய மாம்சம் மட்டும்தாங்க மரித்தது. அவருடைய ஆத்மா ஆவி மறைக்கவில்லை. அவருடைய சரீரம் கல்லறையில் இருந்தது. லூக்கா 23:46 பாருங்க. பிதாவினிடம் அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று உள்ளதல்லவா? வேதத்தில் எந்த ஒரு இடத்திலும் இயேசு நரகத்துக்கு சென்றார் என கூறப்படவில்லை. ஆமாங்க, அப்போ காவலில் வைக்கப்பட்ட ஆவி என்றால் யூதா 1:6 படி விழுந்து போன தூதர்களாகவும் இருக்கலாம். மற்றும் நோவாவின் காலகட்டத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன, தேவனுக்கு விரோதமாக மிகப்பெரிய பாவம் செய்ததுனால்தாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இது மீட்பின் செய்தி கிடையவே கிடையாது, வெற்றியின் செய்தி. ஏன்னா கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்றுள்ளது. மற்றும் மத்தேயு 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்ற வசனம் இங்கு நிறைவேறியது. ஆமேன். மரணத்திற்கு பின் மனம் திரும்புதல் என்பது நடக்கவே நடக்காத ஒரு விஷயங்க. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா.